ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன பார்த்துட்டு சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதன் என்று அழைப்பேன் என்றார். சிநேகிதனே என்றார், நண்பனே என்றார். ஏன் தெரியுமா அவர் நண்பனே என்றாரு? உலகத்திலேயே உண்மையான பெஸ்ட் நல்ல ஃப்ரெண்டு யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். இரண்டாயிரம் எப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. ஏன் அவரை நான் சிறந்த ஒரு நண்பர்னு சொல்றேன்னா 3 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல இருக்கிற தவறை சுட்டி காட்டுவார். உண்மையான ஒரு நண்பனா ஒருவர் இருப்பார்னு சொன்னால் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் கூட இருந்துட்டு ஜாலரா போட மாட்டாங்க, சப்ப கட்ட மாட்டாங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்லி காட்டுவார். 2வது, அவர் வசனம் சொல்லுது, அவர் நல்வழியை காட்டுகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையான ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை மாத்திரம் அல்ல, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தையும் மனதில் வச்சு இந்த காரியத்தை இவங்க செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அக்கறையோடு நல்ல வழியை காட்டுகிறவர்கள் உண்மையான நண்பர். 3வது, ஆண்டு சொல்றாரு, என்னுடைய சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கின்றார், தன் ஜீவனையே கொடுத்து உண்மையான நண்பர் என்பதை நிரூபித்தார். அப்ப நம்மளும் ஜீவனை கொடுக்கணுமா அப்படின்னா சாக சொல்லி நான் சொல்லல, அவர்களுடைய வாழ்வினுடைய உயர்வுக்கு நாம் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிற ஒரு குணம் ஒரு நண்பனுடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்ப இந்த 3 காரியமும் எந்த ஒரு மனிதனிடத்தில் இருக்குதோ தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும் அந்த நண்பனை இழந்து விடாதீர்கள். இந்த 3மே ஏசப்பா கிட்ட இருக்குது. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பார். அவரை பிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும். God bless you.